சர்க்குரு சிவாயம். எல்லா கிருபையும் ஐயனுக்கே. ஐயனுடைய மகா குரு பூஜை வர்ற மாசி மாதம் நடக்குது. மார்ச் 8, 9. அதுக்குண்டான அப்ளிகேஷன் எல்லாம் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறேன். நிறையா பேர் கேட்டாங்க எப்போ கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த அப்ளிகேஷன்லாம் வந்திருக்குது. அதை பாருங்கள். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லோரும் அதை பூர்த்தி செஞ்சு அந்த ஐயனுடைய அங்கே விலாசத்துக்கு நீங்கள் அனுப்பலாம். இல்லை நேரடியாக கொண்டு போய் கொடுக்குறனாலும் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபார்மை பூர்த்தி பண்ணி கொண்டு போய் அது என்னென்ன இதில் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் வேணுங்கிறவங்க அதை எடுத்துக்காங்க. எடுத்து நீங்கள் அதை ஃபுல்லாக பண்ணி கொண்டு போய் கொடுத்துடலாம். சேவை வந்து 2 நாட்கள். நீங்கள் சனிக்கிழமை காலையில் அங்கே 7 மணிக்கு நீங்கள் அங்கே நேரமாக வந்துட்டீங்கன்னா சனிக்கிழமை உங்களுக்கு அந்த ஐடென்டி கார்டு கொடுத்துருவாங்க. சனி முழுவதும் ஞாயிறு மாலை வரை செஞ்சுட்டு ஒரு நாள் இருந்து செய்யணும். ஏதோ போனோமா வந்தோமா 1 மணி நேரம் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சேவை அது அல்ல. போன வருஷம் நிறைய பேர் அந்த மாதிரி தவறு செஞ்சாங்க. வந்து காசு 2 மணி நேரம் செஞ்சுட்டு அப்புறம் போயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து ஒரு நாள் நைட்டு இருங்க. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்தீங்கன்னா சனிக்கிழமை நைட் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலைல குரு பூஜை பார்த்துட்டு நான் அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்து வரைக்காச்சும் இருந்து அந்த சேவையை செஞ்சால் தான் அதுக்குண்டான பலன். இதை போனோமா 10 நிமிஷம் செஞ்சோமா 1 மணி நேரம் செஞ்சோமாங்கிறதெல்லாம் வேண்டாம். ஆத்மார்த்தமாக அந்த வேலையை என்னுடைய வேலையை நம்ம செஞ்சால் தான் அதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கும். அதனால் வந்து முழுசாக செய்கிறவங்க அதை செய்யுங்க. தேவையில்லாமல் மற்றவங்க ஏன்னா நிறைய பேர் போனதாயிட்டு வந்து நிறைய அப்ளிகேஷன் வாங்கினாலும் மற்றவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனாங்க செய்ய முடியல அப்படின்ட்டு. அதனால் நம்ம முடியலனாலும் அடுத்தவங்களுக்காச்சும் நம்ம ஒரு வழிபடணும். ஐயனுடைய ஆசியில் இந்த குரு பூஜை சேவை செய்ய விரும்புகிறவங்க தாராளமாக வந்து சனிக்கிழமை காலையில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா 7 மணிக்கெல்லாம் அங்கே டேக் கொடுத்துருவாங்க. இதை பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதை உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து அவங்க ஓடிபி மெசேஜ் அந்த மாதிரி வரும். கார்டு செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓடிபி நம்பர் கொண்டு வந்து அங்கே நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அங்கே கார்டு எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே தங்கி முழு சேவை செய்யுங்க. ஐயனுடைய முழு அருளையும் ஆசியும் நம்ம பெறலாம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மகா பூஜை. 1 ஐயன் சொன்ன மாதிரி 1 அடி எடுத்து வைக்கிற சாமி அப்படின்னு சொல்லி சில இந்த கூற்றம் சொல்லியிருக்கிறாரு. அதை அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதனால் எதிர்பார்த்தவர்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க ஃபோட்டோ கேட்டிருக்குறாங்க. ஆதார் ஜெராக்ஸ் கேட்டிருக்குறாங்க. அது என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை படித்து பார்த்து நீங்கள் ஃபுல்லப் பண்ணி நீங்கள் நேரடியாக கோயிலுக்கு நீங்கள் லெட்டரில் கொரியரில் நீங்கள் அனுப்பிச்சிடலாம். இல்லை நான் போகிறேன் கோயிலுக்கு போகிற சூழ்நிலை இருக்கிற போய் சாமி கும்பிட்டு வர்றேன் போகிற சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குதுன்னு நினைக்கிறவங்களும் நேரடியாக கொண்டு போய் கூட ஆஃபீஸ் ரூமில் கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் வந்துடலாம். சனிக்கிழமை மணிக்கு காலையில் 7 மணிக்கு அங்கே இருக்கணும் எல்லோரும். இருந்தால் தான் அந்த டேக்கெல்லாம் வாங்க முடியும். சரிங்களா? சிறப்பாக செய்வோம். ஐயனுடைய குரு பூஜை நம்ம சிறப்பாக எல்லோரும் இருந்து ஐயனுக்காக இப்போ சேவைகள் செய்வோம். எல்லா கிருபையும் ஐயனுக்கு. ஐயனுடைய ஆசி அருளும் அனைவரும் கிடைக்கட்டும். அனைவருக்கும் ஐயனுடைய கடாட்சம் கிருப கடாட்சம் கிடைக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? நன்றி. நம சிவாய.